ஹாய் உறவுகளே! இப்ப நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா, சூப்பரான ஒரு இயற்கையான இடத்த தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். அதாவது இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. எது சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு வந்து என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னாங்க, "ஏன் சொருவை தான் கிடக்கு. அதனால அத பார்த்தா சரியாயிடும்" அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம காலையிலேயே வெட்டிக்காடு கிளம்பியாச்சு. நாங்க கிளம்பும்போது மணி கரெக்ட்டா 8 மணி ஆயிடுச்சு. 8 மணிக்கு வந்து இப்படிதான் இருந்துச்சு. செம்ம சூப்பரா இருந்துச்சு. இந்த இயற்கையா இருக்குது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். விவசாயம் யாருக்கு பிடிக்குமோ அவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி இடம், இந்த மாரி கிளைமேட்லாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்பலாம் பனி டைம் வந்து காலையில 9:30 மணி வரையுமே இருக்கு. பாப்பாக்கு வந்து போய் ஊதி எடுத்துட்டோம். ஊதி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, மீன் முள்ளு தான் பாப்பா முழுங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஆனா அங்க வந்து நிறைய பிள்ளைங்க வந்துருந்துச்சு. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒண்ணு ஒண்ணு கிடந்துச்சு. அப்படிங்கும்போது உண்மை மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தோணி இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அது மாதிரி பனி டயத்துல குழந்தைங்களை எல்லாம் பத்திரமாவே பார்த்துக்குங்க. ரொம்ப சேஃபா பார்த்துக்குங்க. சுடுதண்ணி குடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி பழம் எதுவுமே கொடுக்க வேணாம் அந்த பனி டயத்துல. ஏன்னா சளி ஜாஸ்தியா பிடிக்கும் பிள்ளைங்களுக்குலாம். அதனால சுடுதண்ணி மட்டும் கொடுத்து கொஞ்சம் சேஃபாவே பார்த்துக்கோங்க. அது மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. விவசாயம், அதுக்கப்புறம் தென்னந்தோப்பு இந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து கொஞ்ச நாளாவே தென்னந்தோப்பு மேல கொஞ்சம் ஆசையா இருக்கு. அதாவது அதெல்லாம் பார்க்க அழகா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரிலாம். எனக்கு செடி வளர்க்குறதுன்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி யாருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க காலையிலே எல்லாருமே என் ஃப்ரெண்டுங்க நான் எல்லாமே கிளம்பி போயிருந்தோம். போற வழியில ஒரு பஸ் வந்துச்சு. அதையும் வீடியோ எடுத்துட்டோம். இந்த மாதிரி இடத்துங்களுக்கெல்லாம் போகும்போது செம்ம அப்படியே மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கூடவே சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நான் வந்து அதாவது குக்கிங் எந்த வீடியோ எதை பத்தி வீடியோ போட அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய வீடியோல வந்து எது இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க என்னுடைய உறவுகள் நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். அதனால வந்து நானும் அதை தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறமாட்டிக்கு பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். வீடியோ